Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை இருக்குது எங்கே செல் இருக்குது அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ எஸ்எம்சி பேஸ்டு அனலைசஸ் ப்ரீ மார்க்கெட்டாக நம்ம அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளெயினாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பை அண்ட் செல் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோஸில் உங்களுக்கு நாலேஜ் வந்து கெயின் ஆயிருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண முடிஞ்சுது, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்தால், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத இந்த யூடியூப் சேனலோட இந்த இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஸோ நான் போட்டுட்ருக்கிற அப்லோட் பண்ணிகிட்ருக்கிற வீடியோஸுக்கெலாம் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது, பீப்புள் வந்து என்ன நீங்கள் யோசிக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ உங்களோட கமெண்டை ரீட் பண்ணுறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பிஓஎஸ்க்கு இது இன்டிஸ்மெண்ட்டுக்கு கீழே டிமாண்ட் இருக்கான்னு பார்த்தா எங்கேயுமே டிமாண்ட் இல்லை. நமக்கு இம்பேலன்ஸோட எந்த டிமாண்டும் இல்லை. அப்போது இது ஃபுல்லாகவே நமக்கு ஸ்லிப் ஆக சான்ஸ் இருக்குது மார்க்கெட். அப்போது இந்த லோ எடுக்க சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் இந்த மார்க்கெட் இங்கே மேலே இருக்கும்போது இந்த டிமாண்ட்லேருந்து பை கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி எடுத்துட்டான். லிக்விடிட்டி எடுத்துகிட்டு டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போகிறோம். இப்போ மேலே போகணும் அப்படின்னா இந்த டிமாண்ட்லேருந்து கண்ட்ரோல் எடுத்து மேலே போகணும். கீழே போகணும் அப்படின்னா இந்த டிமாண்ட்லேருந்து கண்ட்ரோல் எடுத்து மேலே போய் இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து கீழே வரணும். அப்போது நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமோட ரெஸ்பெக்ட்டுக்கு மேலே வரைக்கும் பை, கீழே வரைக்கும் செல்லுன்னு பண்ண தேவையில்லை. ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன பண்ண போகுதுன்னு தெரிஞ்சுட்டு இதுக்குள்ளேயே நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் மேலே போகணும்னா டிமாண்டில் இருந்து மார்க்கெட் நேராக மேலே போகணும். மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னா இந்த சப்ளை கண்ட்ரோல் எடுத்து தானே மார்க்கெட் கீழே போகணும். இப்போ கரண்ட் மார்க்கெட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்குது. அப்போது லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இது சோச்சான்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சோச்சை எடுத்துகிட்டு சப்ளை கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் கீழே வரணும். ஓகேங்களா? செல்லுனா பையனா இங்கே டிமாண்ட்லேருந்து நேராக சப்ளைலாம் பிரேக் பண்ணிட்டு மேலே போகணும். ஓகேங்களா? அப்படி எப்படி பார்த்தாலும் இந்த டிமாண்ட்லேருந்து மேலே போகணும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், இங்கே பை எடுத்தோம், அதே மாதிரி இங்கே செல்லும் எடுத்தோம். ஓகேங்களா? இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து கொடுத்துருந்தனால இப்போது இந்த டிமாண்டில் பை எடுத்ததுக்கான கன்ஃபர்மேஷன் டிமாண்டு ஒரு 3 டிமாண்ட் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம செல் பண்ண பார்த்தீங்களா, இதில் வந்து கன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்து என்ட்ரி வந்து கொடுத்துருச்சு. அப்போது இங்கே கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கொடுக்கல, இங்கே கொடுத்துருச்சு. இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மார்க்கெட் மேலே போனால் இது என்ன ஆக வாய்ப்பு இருக்குது ப்ரோ சொல்லுங்கள்? ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன்லாம் எல்லாமே கொடுத்துட்டு மறுபடியும் இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கிறான்னா செல்லர் வந்து இங்கே வந்த செல்லர் இந்த இடத்துல வேலையை முடிச்சிட்டான் அப்படின்னு மீனிங். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல நமக்கு கண்ட்ரோல் எடுக்கிறானா அப்படின்றத நம்ம லோ டைம் ஃப்ரேம் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எங்கேயாவது சப்ளை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல சப்ளை இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இதை சப்ளைவாக நம்ம எடுக்கணும்னா இது ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கணும் இல்லையா? அப்போ ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குன்னா இந்த லோவில் தான் இருக்குது. இந்த லோ எடுத்தால் தான் நமக்கு என்னவா இருக்கும், பிஓஎஸ்ஸாக வரும். ஏன்னா இது சோச், அடுத்தது இங்கே பிஓஎஸ். ஓகேங்களா? அப்போது இது ஸ்ட்ரக்சராக இருந்தால் தான் இது சப்ளைவாக இருக்கும். அப்படின்றப்போ இப்போ மார்க்கெட் ஸ்டில் இன்டர்னலில் ரன் ஆகிட்டுருக்கு. அப்போ மார்க்கெட்டோட ட்ரேடிங் ரேஞ்ச் ஹை எங்கே இருக்குன்னா இதுதான் ரேஞ்ச் லோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. அப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து இவ்வளோ கிட்ட இந்த ஹையை எடுக்காமல் வந்தால் கூட
மார்க்கெட் வந்து செல்லில் தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஹையை எடுத்தால் பைக்கு மாறிடும். ஆனால் இந்த ஹையை எடுக்கிற வரைக்குமே மார்க்கெட் செல்லில் தான் இருக்குது. இப்படி இப்படி இந்த ஹை வரைக்கும் போயிட்டு கூட இப்படி வந்து பிஓஎஸ் பண்ணலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? மந்த்லியில் வந்து பை சைடில் தான் இருக்குது. இந்த இடத்துல சப்ளை ஆல்ரெடி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஸோ மறுபடியும் வந்து ஃபெயில் ஆகிடும். கீழே இருக்கிற டிமாண்ட் எடுத்துகிட்டு மேலே போகும்போது அதை டச் பண்ணாமல் அதை டச் பண்ணிடுச்சுன்னா பை ஆகிடும்னு சொல்கிறீங்க. டச் பண்ணலைன்னா செல் ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதான் சப்ளை இல்லை டச் பண்ணலன்னா செல் ஆகும்னு சொல்லலை. டச் பண்ணுற வரைக்குமே செல்லில் தான் இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ இது வந்து டிமாண்ட் எடுக்கலங்கிறதுனால, இந்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் எடுக்கலங்கிறதுனாலயே. இல்ல ப்ரோ, இப்போ இது சோஸ் தானே. ஓகே ஓகே புரியுது. ஓகே ஓகே சோச்சுங்கிறதுனால செல் பண்ண. ஓகே ஓகே. இப்போ சோச்சுன்றனால நமக்கு செல்லு. அடுத்தது பிஓஎஸ் கீழே இருக்கு. மார்க்கெட் எவ்வளோ தூரம் வேணாலும் போயிட்டு வரலாம். இங்கே கூட போயிட்டு இப்படி வரலாம். ஓகேங்களா? அப்போ ட்ரெண்டு செல்லில் இருக்கு. இங்கே நமக்கு கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்து பை போகிறான்னா பை போடலாம். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் நமக்கு மந்த்லி வீக்லி இந்த ஹையை எடுக்கணும். அதாவது இந்த சப்ளை எடுக்கணும். எப்படி இருந்தாலும் இந்த ஹை எடுக்கணும். இந்த சப்ளை எடுக்க போகும்போது இந்த ஹை எடுத்துரும்ல, அதுக்கு சொல்கிறேன். இந்த ஹை எடுக்கணும். மந்த்லி சப்ளை ஃபெயிலியர் ஆகணும், மேலே போகணும். ரைட்டா? அண்டர்ஸ்டாண்டா? அப்போது அது மந்த்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் பாடி கேண்டலாக இருந்தாலும் ரீஃபைன்மெண்ட்டுக்கு இன்னும் வர தேவையில்லை. பட் பெண்டிங்கில் இருக்குது, சம்திங் பெண்டிங்கில் இருக்குது. அப்போது வரலாம் மேலே. ஓகேங்களா? அப்போது வீக்லி நமக்கு மேலே தொடணும். மந்த்லி சப்ளை ஃபெயிலியர் ஆகணும். நமக்கு டெய்லி மட்டும்தான் இந்த இடத்துல செல்லுக்கான ஒரு ரீசன்லாம் இருக்குது. அப்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சான்ஸ் இருக்குது. சிம்பிள். ஓகேங்களா? அப்போ நம்ம இப்போதைக்கு நம்ம பை மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா செல் பார்க்கணுன்னாலும் நமக்கு இந்த இடத்துல பிஓஎஸ் கொடுத்தா தான் அடுத்த செல்லு. இப்போ இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து முடிச்சிட்டான், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கன்ஃபர்மேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே கன்ஃபர்மேஷன் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அதுக்காக மார்க்கெட் மேலே போகவே போகாது கண்டிப்பாக. ஓகேங்களா? நமக்கு இந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட 1 2 இது வந்து கொடுத்துருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி இது நம்ம என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். டிஸ்கார்ட்லேயும் கொடுத்துருந்தோம், யூடியூப்லேயும் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இந்த சப்ளையில் ஒரு என்ட்ரி, இங்கேயும் ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்துச்சு. ஓகேங்களா? எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக மிட்டிகேட் பண்ணி நல்லா வந்து சப்ளை கொடுத்துட்டான். இதுக்கப்புறம் மறுபடியும் சப்ளை எடுக்கலாம் வர தேவையில்லை. அப்போது வரான் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பையில் தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது 4 ஹவருக்கு நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. பட் இந்த டிமாண்ட் வந்து கரெக்டாக வேலிடேஷன் பண்ணுங்க ப்ரோ. கரெக்டான டிமாண்டான்னு பாருங்கள். அப்போது இது வந்து ஒரு கரெக்டான ஒரு ஆர்டர் பிளாக் இல்லை. இது வந்து 50% இருக்குது. ஆப்போசிட் கலர் ஆர்டர் பிளாக் இல்லை. பட் இது பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இந்த இன்டியூஸ்மெண்ட் நான் போட்டிருக்கிறது இது வந்து ஒரு சோச். ஓகேங்களா? இப்போது இந்த சோச் பண்ண உடனே நமக்கு இதுதானே மேனுவல் இன்டியூஸ்மெண்ட். ஓகே ப்ரோ. இது மேனுவல் இன்டியூஸ்மெண்ட். இந்த டிமாண்டில் தான் நம்ம பை போகணும். மார்க்கெட் இப்படி இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணிடுச்சா? இங்கே இன்டியூஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கா? எஸ் ப்ரோ. மார்க்கெட் இங்கே சூஸ் பண்ணிட்டான். பிஓஎஸ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்ட்ரக்சர் போயிடுச்சு. அப்போது நமக்கு என்ன ஆகும்னா அடுத்தடுத்த பை அந்தந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற பையில் நம்ம இந்த அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் வந்து போயிட்டான். ஓகேங்களா? இப்போது நமக்கு எங்கே டிமாண்ட் மிட்டிகேஷனோ சப்ளை மிட்டிகேஷனோ பண்ணி எங்கே ஃபஸ்ட்டு திரும்பி இருக்கோ, பிஓஎஸ் அண்ட் சோச் எங்கே ஃபஸ்ட்டு திரும்பி இருக்கோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சருக்கு தான் மார்க்கெட் வருவான். அது டிசிஷனலாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரீமாகவும் இருக்கட்டும். ஓகேங்களா? டிசிஷனலாக இருக்கலாம், எக்ஸ்ட்ரீமாக இருக்கலாம். மார்க்கெட் இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த டெசிஷனலுக்கோ எக்ஸ்ட்ரீமுக்கோ மார்க்கெட் வருவான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரீம் இந்த ஸ்ட்ரக்சருக்கு வருவான். அதாவது இந்த சோர்ஸ் நடந்துச்சுல, மார்க்கெட் ஃபஸ்ட்டு திரும்பிச்சுல, அங்கே வருவான். ஓகேங்களா? இப்போது இங்கே வரான், இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கிறான். ஏன்னா நமக்கு இந்த டிமாண்டு தான் வேலிடாக இருந்துச்சு. இது ஒரு இன்டியூஸ்மெண்ட், மேனுவல் இன்டியூஸ்மெண்ட்டாக இருந்தனால.
இப்போ இது எல்லாமே பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டான், இது இன்டியூஸ்மெண்ட்டாக மாறிடுச்சு. அப்போது இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டு நமக்கு ஒர்க் ஆகலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிமாண்டில் நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். ஸோ 4 ஹவரில் 15 மினிட்ஸ் போகிறோம், ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ரெண்டு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணுறான். ரைட்டா? ஃபஸ்ட்டு ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த டைம் ஃப்ரேம் போகணும்? 5 மினிட் போகணும். ஸோ 5 மினிட்ல இந்த இடத்துல ஸ்வீப் ஆயிடுச்சு. மார்க்கெட் இங்கே சோச் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? இந்த இடத்துல சோச் வந்து பண்ணிட்டான். மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் வந்து பண்ணுறான். ஓகேங்களா? இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணது 4 ஹவர், இங்கே மிட்டிகேட் பண்ணது ரீஃபண்ட்மெண்ட். அப்போ இந்த மிட்டிகேஷனுக்கு தான் நம்ம 5 மினிட் வரணும். அப்போ இங்கே தான் ஃபண்ட் இருக்குது. அது இல்லாமல் 15 மினிட்ஸையும் மிட்டிகேட் பண்ணல. இதுவும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். 50% வரல, டீப்பாக உள்ளே இறங்கலை. அப்போ மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுவான்? கீழே வந்து இறங்குவான். ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணிடுச்சு. 50% வந்தானான்னு பாருங்கள். 50% வரவே இல்லை. ரீஃபண்ட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு ரீஃபண்ட்மெண்ட்லேயே நமக்கு மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுது. ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் கரெக்டான ரீஃபண்ட்மெண்ட்டான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அப்போ கீழே தான் இருக்குது ரீஃபண்ட்மெண்ட்டு. அப்போ இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணலாம். இதை மனசில் வச்சுங்க. பாயிண்ட் 1 50% வரணும், உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணலாம். இது பாயிண்ட் 1. இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி போகணும். இப்போது இந்த இடத்துல இங்கே மிட்டிகேட் பண்ணனால நம்ம 5 மினிட் போகிறோம். ரைட்டா? இப்போ 5 மினிட் போயிட்டு நம்ம சோச் பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து பிஓஎஸ். ஓகேங்களா? இது பிஓஎஸ். நீங்கள் இதிலேருந்து கூட வாங்க, எப்படி பார்த்தாலும் இதுதான் பிஓஎஸ்ஸாக வரும். ஓகேங்களா? இது பிஓஎஸ். அப்போ ஹைன்றது இங்கே தான் இருக்குது. 5 மினிட்டில் இந்த ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பை. ஓகேங்களா? இந்த ஹையை பிரேக் பண்ணானா அப்போது மேனுவல் இந்த இடத்துல, இன்ஸ்டியூஷனல் இந்த இடத்துல டெசிஷன் மேக் பண்ணிட்டாங்க, இதை வந்து அடித்தே ஆகணும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல இப்படி மேக் பண்ணி இங்கே கொண்டு போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா இப்போயே பிளான் போட்டுட்டான், இதை வந்து நம்ம அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே ஏதாவது டிமாண்ட் இருந்துச்சுன்னா பை போகலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல டிசிஷன் மேக் பண்ணி மார்க்கெட் வந்து போகிறாங்க. ஓகேங்களா? இன்ஸ்டியூஷனல்ஸ். அப்போது இன்ஸ்டியூஷனல் இந்த இடத்துல லிக்விடிட்டி வந்து பில்ட் பண்ணிட்டாங்க. அப்போ எந்த இடத்துல டிமாண்ட் வந்து இருக்குன்னு பாருங்கள் ப்ரோ. இங்கே மேக் பண்ணியிருக்காங்க. இது கீழே நம்ம இந்த லோ வரைக்குமே நம்ம டிமாண்டு பார்க்கலாம். இங்கேருந்து வாங்க, டிமாண்ட் இருக்கா? இல்லை. இங்கே ஒரு டிமாண்ட் இருந்துச்சு, அது ஸ்ட்ரக்சர்லேயே வந்து எடுத்திருக்கு. சோச்சுக்கு அப்புறம் அப்படியே திரும்பி பார்த்தா இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. அப்போ இதுதானே எக்ஸ்ட்ரீம். கன்ஃபர்மேஷன்ல சோச் பண்ணும்போது வி ஷேப்ல டக்குன்னு வரணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்கல்ல, அது இது மாதிரி வரல, ஸ்ட்ரக்சர் பெருசா இருக்கு, ஸோ இது வந்து ஃபெயில் ஆகிற சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்கல்ல. ஆமாம் ப்ரோ. உங்களுக்கு வி ஷேப் ரெக்கவரி இப்படி இருக்கு அப்படின்னா, இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஹை ப்ராபபிலிட்டி, இப்படி இருக்குன்னா இது லோ ப்ராபபிலிட்டி. ஒர்க் ஆகும், பட் இது லோ ப்ராபபிலிட்டி. இதில் ஒர்க் ஆகிற அந்த கவுண்ட்ன்றது கம்மி தான். பட் வி ஷேப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதோட ப்ராபபிலிட்டி வந்து ஹையாக இருக்கும். ஸோ கன்ஃபர்மேஷன்ல சோச் வந்து வி ஷேப்ல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, அப்படிதானே? நீங்கள் ஹை ப்ராபபிலிட்டி லோ ப்ராபபிலிட்டின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஆமாம். இப்போ ஆமாம், இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு லோ ப்ராபபிலிட்டி செட்டப் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? டிமாண்ட் நீங்கள் பார்த்த டிமாண்டுக்கு வருது, பட் இதே ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு லோ ப்ராபபிலிட்டி செட்டப் கிடைக்குது அப்படின்னா இந்த டிமாண்ட் பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த டிமாண்ட் பிரேக் தான் ஆகும்னு கிடையாது. அப்போ இந்த டிமாண்ட் பிரேக் ஆகும் சான்ஸ் இருக்குன்றப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? சிம்பிளாக போயிட்டு இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். மறுபடியும் இன்னொரு கன்ஃபர்மேஷன். ஆமாம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அதே தான் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டிமாண்டில் நமக்கு கொஞ்சம் ஃபெயில் ஆகலான்னு ஒரு சான்ஸ் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டிமாண்டில் எந்த ஒரு என்ட்ரியுமே கொடுக்கல. மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான்? பாடி க்ளோஸ் பண்ணிட்டான் இந்த இடத்துல. ரீசன், இந்த டிமாண்டில் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்டர் இல்லை. ஆனால் இந்த இடத்துல டிமாண்டை ஃபெயில் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் அந்த ஹை போயிருக்கான். இப்போ நான் இன்ஸ்டியூஷனோட மூமெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். இப்போ இந்த இடத்துல நமக்கு டிமாண்டை ஃபீல் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த ஹையை போயிட்டு இப்போ இங்கே போய் எடுத்திருக்கான். ஓகேங்களா? அப்போது இந்த டிமாண்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் பார்த்துருந்தாலும் நமக்கு வேஸ்ட் தான். ஏன்னா பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம போக மாட்டோம். ரைட்டா? பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம எந்த ஒரு என்ட்ரியும் போக மாட்டோம். இப்போ பிரேக் ஆயிடுச்சு, அப்போ டிமாண்டில் வந்து நமக்கு பவர் வந்து இல்லை. இப்போ இந்த லோவை அதாவது இந்த இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் வந்து அடிச்சிருக்கு. இந்த லோவை மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், அடிச்சிருக்கான். ஓகேங்களா? இந்த லோவை அடிச்சிருக்கான். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கே 50% வரல அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? உள்ளே இருக்கக்கூடிய கரெக்டான ரீஃபண்ட்மெண்ட்டுக்கும் வரல, 50% வரல அப்படின்னு சொல்லியிருக்கோன்னா, அப்போது மார்க்கெட்டோட மிட்டிகேஷன் 50% வராத வரைக்கும் இந்த லோ வந்து என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அ இன்டியூஸ்மெண்ட். புரியுதுங்களா? ஓகேங்களா? அப்போது இது இன்டியூஸ்மெண்ட். ஆனால் மார்க்கெட் வந்து இங்கே மிட்டிகேட் பண்ணால், மறுபடியும் இங்கே மிட்டிகேட் பண்ணியிருக்கான், சோர்ஸ் கொடுத்துட்டான். டிமாண்ட் இப்போது இன்கேஸ் வந்து நமக்கு இங்கே ஒரு டிமாண்டு இல்லைனா அந்த 5 மினிட்டில் பார்த்த டிமாண்டில் ஒர்க் ஆயிருந்துச்சுன்னா, நம்ம தாராளமாக இதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக்காக கன்சிடர் பண்ணிவிட்டு, இது ஒரு சூப்பரான இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிமாண்ட்லேருந்து நம்ம பை வந்து போகலாம். அண்டர்ஸ்டாண்டா? ஆனால் இந்த இடத்துல நமக்கு கரெக்டான மிட்டிகேஷன் இல்லை, நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய டிமாண்டும் ஃபெயில் வந்து பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இங்கே இருந்து நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவை கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். நம்ம ஒன்ஸ் போயிட்டு 5 மினிட்ல போயிட்டு இந்த ஒரு ஹரிசாண்டல் இருக்குது பார்த்தீங்களா, சரி இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவில் ஒரு ஹரிசாண்டலாக மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிட்டு வேறு ஏதாவது டிமாண்ட் நமக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிருக்கான்றதையும் ஒன்ஸ் செக் பண்ணணும். ஓகே, 5 மினிட்ல எந்த ஒரு டிமாண்டும் இல்லை, ஏன்னா 5 மினிட் தானே கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். 5 மினிட்ல எந்த ஒரு டிமாண்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இங்கே எடுத்திருக்கான். அதே சேம் டைம் கன்ஃபர்மேஷன்லாம் இங்கே சூப்பராக பார்த்து இன்டியூஸ்மெண்ட்லாம் இருந்து இந்த டிமாண்டையும் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், பிரேக்கும் பண்ணியிருக்கான். மார்க்கெட் ஒரு மைண்ட் விட்டாக ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டான். புரியுதுங்களா? இந்த இடத்துல பிரேக்கும் பண்ணிட்டான், நமக்கு 50% மிட்டிகேட் பண்ணல, ஒன்றுமே இல்லாத இடத்துல போயிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கான். இப்போ மார்க்கெட் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சோச்சா எடுத்துட்டு இன்டியூஸ்மெண்ட்டை கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் போயிட்டான். இப்போது இதை பிஓஎஸாக எடுத்துட்டு இதை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துட்டு எக்ஸ்ட்ரீம் டிமாண்டை எஸ்எம்சி படி இங்கே கொடுத்துருக்கான். இதுவும் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். ரைட்டா? அப்போது இது இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துட்டு நமக்கு மார்க்கெட் இப்படி வந்து இந்த லோ அடிச்சு இங்கேருந்து பை போவான் அப்படின்ற ஒரு செட்டப் வந்து மார்க்கெட் கொடுக்குது. இதை பார்த்தா சூப்பராக இருக்கா அப்புறம் உங்களுக்கு? உங்கள் எல்லாருக்குமே எஸ்எம்சி தெரியும். இதை பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான செட்டப் மாதிரி தானே தெரியுது. இந்த டிமாண்டு ப்ளூ கலரில் மார்க் பண்ணுற பாருங்க, தெரியுதா? டிமாண்ட் சூப்பராக இருக்குது, எல்லாமே செட்டப் கிடச்சிருக்கு, நிறைய நமக்கு செஷன்ஸும் இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஏஷியன் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, பரவாயில்ல. லண்டனில் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு, அப்புறம் நியூயார்க்கு, ஏஷியனை லண்டன் அடித்து கடைசியில் போய் நியூயார்க் போய் நின்றுட்டுருக்கான். நல்ல செட்டப்பாக எஸ்எம்சி தெரிஞ்சவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து ஒரு சூப்பர் செட்டப்பாக இருக்கும். பட் நமக்கு எப்பயுமே வந்து நீங்கள் பிகினராக இருக்கலாம், இல்லைனா ஒரு பேரை எடுத்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற ஆளாக இருக்கலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 4 ஹவரில் போயிட்டு இப்படி இப்போ நான் போட்டு வச்ச மாதிரி ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணிவிட்டு ஓகே இந்த டிமாண்டில் தான் என்ட்ரி அப்படின்னு இருப்பீங்க. பட் இந்த டிமாண்ட் கிரியேட் ஆன இந்த ஏரியா என்ன நடந்திருக்கு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன நடந்திருக்கு, ஏன் இப்படி நடந்திருக்கு, ப்ரீவியஸாக என்ன மிஸ் பண்ணியிருக்கு, ஓவராலாக என்ன மிஸ் பண்ணியிருக்குன்றத பார்த்துட்டு தான் நீங்கள் வரணும். ஏன்னா நீங்கள் இப்போ இந்த இடத்துல ட்ரேட் பண்ண ஒரு செட்டப் கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வரீங்க, இதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் வரமாட்டான்.
அவன் ஒரு 50 வருஷத்துக்கு எல்லாமே 50 வருஷத்தோட பெண்டிங் எல்லாம் முடிச்சுக்கிட்டே தான் வருவான். 50 வருஷம் நான் சும்மா சொல்கிறேன், 100 வருஷம் கூட இருக்கலாம். ஓகேங்களா? கம்யூனிகேஷன் சொல்லிட்டு ஆப்போசிட் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தங்க வேலையை விட்டு போகிறாங்கன்னா எந்தெந்த இடத்துல பஞ்ச் ஆயிருக்குன்றத ஒரு டாக்குமெண்ட்டா இல்லைனா ஒரு கிளிட்டுன்னு சொல்லுவாங்க. கிளிட்டாகவும் இல்லைனா வர்றவங்களுக்கு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிற ஒரு ஆப்போசிட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட்னா அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் வராங்க பார்த்தீங்களா? அந்த ஆப்போசிட் கிட்ட அவங்க என்ன பண்ணணும்னா இதெல்லாம் கொடுக்கணும், இங்கே எங்கெல்லாம் பஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இல்லைனா மேனேஜர்ஸ் இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட், இந்தந்த இது வந்து இந்த இடத்துல பஞ்ச் ஆயிருக்கு, பெண்டிங்கில் இருக்குன்ற ஒரு கிளிட்டுன்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கும், சிஎன்சி இந்த பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அந்த கிளிட்டு வந்து எப்பயுமே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல அடிக்கணும், எந்த இடத்துல அடிக்கக்கூடாதுன்ட்டு. ஓகேங்களா? 100 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி வச்சதை கூட வந்து அடிக்கலாம். அப்படி 100 வருஷத்துக்கே அடிக்கலாம். அவ்வளோலாம் வந்து ஹோல்டு பண்ண மாட்டாங்க. சொல்கிறேன், 100 வருஷம் இருந்தாலும் அவங்க பண்ணுவாங்க. அப்போது நமக்கு ஒரு 15 நாளுக்கு முன்னாடி நடந்ததே பற்றி நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? போய் பார்க்கணும். மார்க்கெட்லாம் இப்போ இந்த இடத்துலலாம் ஒர்க்கை முடிச்சிட்டான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துட்டான், இனிமேல் இது ஒர்க் பண்ண தேவையில்லை. மேலே இந்த இடத்துல ஒரு சப்ளை இருந்தாலும் அவ்வளோ தூரம் மறுபடியும் போகாது மார்க்கெட். ஓகேங்களா? இப்போது டிமாண்ட் இருக்குது, அங்கே போய் கன்ஃபர்மேஷன்லாம் எல்லாமே கொடுத்துட்டு மார்க்கெட் நேராக எல்லா கன்ஃபர்மேஷனும் முடிச்சுட்டு போகிறான். மறுபடியும் கீழே வரான்னா நமக்கு பிரேக் ஈவன் பண்ணி மார்க்கெட் கீழே தான் போவான். அதனால தான் நான் இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? மார்க்கெட் கீழே போகிறதுக்காக தான் இருக்கும். அப்போது இந்த இடத்துல எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு மறுபடியும் கீழே போயிட்டு கண்ட்ரோல் எடுக்கிறான் அப்படின்னா, கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் மேலே வர போகிறான்னா இந்த சப்ளை பிரேக் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் கீழே தான் போக போகுது அப்படின்னா இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேங்களா? இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைக்காது. எப்படி இருந்தாலும் நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்ட்டு, இந்த டிமாண்ட் 50% வரதுக்காக மார்க்கெட் கீழே வரும் அப்படின்றது. எஸ். அப்போது இந்த 50% வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல டிமாண்டை பிரேக் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கான். இந்த இடத்துல நமக்கு ஒரு டிமாண்ட் வந்து எந்த ஒரு டிமாண்டுமே இல்லாமல் மார்க்கெட் இவ்வளோ ஃபோர்ஸாக மேலே போயிருக்கான். ஓகேங்களா? நமக்கு இங்கே இருந்த டிமாண்டையும், அதுவும் நியூயார்க்கில் கிரியேட் பண்ண ஒரு டிமாண்டையும் ஒரு ஏஷியன் வந்து அடிக்கிறான். நார்மலான ஒரு லிக்விடிட்டி வந்து ஏஷியன் வந்து நியூயார்க்கு வந்து அடிக்குது அப்படின்னா நியூயார்க் இந்த இடத்துல அவன் பிளான் பண்ணவே இல்லை. நம்ம தான் இந்த இடத்துல நியூயார்க்குன்றதை மார்க் பண்ணுறோம். இது ஜஸ்ட் டைமிங் தான். அவன் உள்ளே வருவானா வெளியே போவானான்றது அவன் பண்ணுற முடிவு தான். நம்ம நியூயார்க்குன்ற டைமிங் தான் மார்க் பண்ணுறோம். நியூயார்க்கோட ஆர்டரை மார்க் பண்ணலை. அண்டர்ஸ்டாண்டா? ஜஸ்ட் இது ஒரு டைமிங் தான். அப்போது நியூயார்க்கை லோவே வந்து அடிக்கிறானா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. நியூயார்க்கில் இங்கே லோ ஏஷியன் வந்து அடிக்குதுன்னா நியூயார்க் இந்த இடத்துல பையே பிளான் பண்ணல. அப்போது எங்கே பை பிளான் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, லண்டனாக இருந்தாலும் சரி, நியூயார்க்காக இருந்தாலும் சரி, ஏஷியனாக இருந்தாலும் சரி, இந்த 50% தான் பிளானே பண்ணுவான். ஓகேங்களா? அப்போ இந்த 50%ல் மார்க்கெட் வந்தால் பை வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹை. அண்டர்ஸ்டாண்டா? இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இதுதான் பிளானு. பட் இந்த இடத்துலேருந்து திடீர்னு மார்க்கெட் மேலே போகலாம். ப்ராபபிலிட்டி கம்மி தான். பட் மேலே போயிருச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது ஏஷியனில் கிரியேட் பண்ண ஒரு டிமாண்டில் எப்படி என்ட்ரி போகணும்? செஷனில் போகணும், லண்டன் ஆர் நியூயார்க். அவ்வளோதான். அப்போது லண்டன் ஆர் நியூயார்க்கில் மட்டும்தான் போகணும். உள்ளே போயிட்டு ஏதாவது ரீஃபண்ட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ ரீஃபண்ட்மெண்ட் ஒரு க்ரைட்டீரியா மிஸ் ஆகுது, ஆப்போசிட் கலர் கேண்டில் இல்லை. அப்போது அது இல்லாமல் மார்க்கெட் இங்கேருந்து நேராக அப்படி வந்திருக்கான். இங்கேருந்து நேராக இங்கே ஆர்டர் பஞ்ச் ஆகிருக்கு. நேராக மார்க்கெட் அப்படியே மேலே போயிருக்கான். இந்த ஹையை எடுத்திருக்கான். ஓகேங்களா? இந்த ஹையை எடுத்திருக்கான். ஸோ இங்கே ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இங்கேருந்து மார்க்கெட் நின்று அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஆப்போசிட் கலர் கேண்டலும் இல்லை, கொஞ்சம் நமக்கு இதுலேயும் கொஞ்சம் லூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஒரு என்டையர் டிமாண்டே நமக்கு வந்து நமக்கு மேனிபுலேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ரீஃபண்ட்மெண்ட்டும் கொஞ்சம் லூஸ் ஆகுது. நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல செஷன் அண்டு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். செஷனில் மட்டும்தான் பார்க்கணும். ஓகேங்களா? இது நல்லா பாருங்கள், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இது ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. இது ஒர்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் தான் சான்ஸ் இருக்குது. அந்த கொஞ்சம் சான்ஸையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ண போகிறோம், கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம் இந்த டிமாண்டில். ஓகேங்களா, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹை. ஓகே, யூரோஎஸ்டி புரிஞ்சா? நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்தோம், மந்த்லி பார்த்தோம், செல் இருக்குது, பை இருக்குது, அப்படி இப்படின்னு இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், இப்போ நமக்கு என்ன ட்ரேடு இருக்குது அப்படின்றது தான் பார்க்கணும். அப்போ இந்த ட்ரேடு முடிஞ்சோடனே மார்க்கெட் மேலே போயிருச்சுன்னா அதுக்கு அடுத்தது எங்கே போகும் அப்படின்றது நமக்கு தெரியணும்னா அந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். ஒன்று பை போகலாம், இல்லைனா செல் போகலாம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வச்சுக்கிட்டு இப்போதைக்கு என்ன ட்ரேட் பண்ண முடியுமோ அதை மட்டும் ட்ரேட் பண்ணிக்கிட்டே போகணும். அப்போது இங்கே மார்க்கெட் இதுக்கு வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஹை எடுக்க கூட சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த சப்ளை போட்டிருக்கேன்ல, இந்த ஹை எடுக்க கூட சான்ஸ் இருக்குது. புரிஞ்சா எல்லாருக்கும்? அண்டர்ஸ்டாண்டா யூரோஎஸ்டி? புரியுது ப்ரோ. ஜஸ்ட் அப்படியே ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ணுங்கள், அவ்வளோதான்.